ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். பிரியமான தேவ பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் மகா பெரியவரும் கிருபை உள்ளவரும் இரக்கமுள்ளவரும் தயவுள்ளவருமாய் காணப்படுகிறார். நம்முடைய ஆண்டவர் நாம் காண்கிற சகலவற்றையும் படைத்திருக்கிறார். வானத்தை படைத்தார், சூரியனை படைத்தார், சந்திரனை படைத்தார். இந்த பூமியில் உள்ள சகல கொடி, மரம், பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் எல்லாவற்றையும் அவர் படைத்தார் என்று சொல்லி நம்முடைய சத்திய வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். சங்கீதம் 19 அதனுடைய 1வது வசனம் எப்படி சொல்லுகிறது? வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிக்க வேண்டாம். வானங்கள் தேவனுடைய மகிமையை என்ன செய்கிறது? வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதாம். ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது, தேவனாகிய கர்த்தர் நேர்த்தியும் செம்மையுமாக வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி அவருடைய விலையேறப்பெற்ற கிருபையினாலே அதை நிலைநிறுத்தி ஞானமாய் அவைகள் எல்லாவற்றையும் படைத்து, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, தேவன் வெளிச்சம் உண்டாகுவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடிய காலமும் ஆகிய முதலாம் நாள் ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக 5 நாட்களும் நாம் காண்கிற சகலவற்றையும், இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் படைத்தார். மனுஷனையோ வேதம் சொல்கிறது, தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியையும் அவர் களிமண்ணினாலே மண்ணை பிசைந்து தன் ஆவியை அந்த மனுஷனுக்கு கொடுத்து தன்னுடைய சாயலின்படியே உருவாக்கினார். ஆகையினால தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. எவ்வளவு அழகு பாருங்கள்! எத்தனையோ பல 100 ஆண்டுகளாக இந்த வானத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு நாள் தேவனாகிய கர்த்தர் உருவாக்கின அந்த வானமும் பூமியையும் பல 100 வருடங்களாக, பல 1000 வருடங்களாக மனிதர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆராய்ச்சிக்கு முடிவே இல்லை. இது ஆராய்ந்து பார்க்க முடியவில்லை. அந்த ஆராய்ச்சி இன்னும் முடியவில்லை. தேவனுடைய பிள்ளையே, எவ்வளவு தேவன் ஞானமுடையவர்! அனந்த ஞானமுள்ள தேவனாகிய கர்த்தர் சகலவற்றையும் படைத்து சகலவற்றையும் ஆளுகை செய்து நடத்தி கொண்டிருக்கிறார் இல்லையா? அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், வானங்கள் தேவனுடைய மகிமையை விளங்க செய்கிறது, தேவனுடைய மகிமையை பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. மாத்திரமல்ல, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. அப்படியானால் அவருடைய கரம் அதிபயங்கரமான கரம். அவருடைய கரத்திலே நாம் அடங்கி இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்கள். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கண்மணியை தொடுகிறான், இதோ உன்னை என் உள்ளங்கையில் நான் வரைஞ்சிருக்கிறேன், ஒருவனும் என்னை பிரிக்க முடியாது, ஒருவனும் என்னை தொட முடியாது, என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு தலையில இருக்கிற ஒரு மயிராகிலும் கீழே விழுவதில்லை என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நாம் அவருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருப்போமேயானால், நாம் அவருடைய கரத்துக்குள்ளே நாம் நிலை பெற்றிருப்போமேயானால்,
அவருடைய கரம் வல்லமை உள்ள கரம். அவருடைய கரம் பராக்கிரமம் செய்கிறது. அவருடைய கரம் சகல சிருஷ்டிப்பையும் உருவாக்கினபடியினாலே அந்த கரத்தினாலே என் அருமையான தேவனுடைய பிள்ளையை ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படியானால் அவருடைய கரத்தை குறித்து நாம் இன்றைக்கு வேதத்திலே வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி சற்று ஆமென் வேதத்தை என்னோடு கூட ஆமென் திருப்பிக் கொள்வீர்களேனால் 102வது சங்கீதம் அதனுடைய 25வது வசனத்தை பாருங்கள். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது. அப்படியானால் தேவனுடைய கரம் சிருஷ்டிப்பின் கரம், ஒன்றும் இல்லாததிலிருந்து உருவாக்குகிற கரம். அவருடைய கரத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை அடங்கி இருக்கும் என்று சொன்னால், அவருடைய கரத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆமென் அமைதியாய் உட்கார்ந்து இருக்கும் என்று சொன்னால், ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலேயும் உருவாக்குகிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஒன்றுமில்லாததிலிருந்து வார்த்தைகளை அனுப்பினார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அவர் தம்முடைய வார்த்தையை உண்டாக கடவது என்று தன்னுடைய வார்த்தையை அனுப்பினார். அந்த வார்த்தை என்ன ஆயிற்று? சகலவற்றையும் உருவாக்கிட்டு, வானத்தை உருவாக்கிட்டு, பூமியை உருவாக்கிட்டு, சூரியனை உருவாக்கிட்டு, நட்சத்திரங்கள் உருவாக்கிட்டு, சகலவற்றையும் உருவாக்கிட்டு. ஆகையால் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய கரம் சிருஷ்டிப்பின் கரம். அவருடைய சிருஷ்டிப்பின் கரத்துக்குள்ளே நாம் ஆமென் மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட ஆமென் நாம் தங்கி இருப்போமேயானால் அந்த கரம் சிருஷ்டிப்பின் கரம் நம்மை சிருஷ்டிப்பிக்கும், நம்மை உயிர்ப்பிக்கும், நம்மை பலப்படுத்தும். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, ஏசாயா 48வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் சொல்கிறது, என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டது, நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படியானால் நம்முடைய தேவன் சகலவற்றையும் உருவாக்கி இருக்கிறார். நாம் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும். ஜீவிதத்தில் நன்மை உண்டாக வேண்டுமானால், ஜீவிதத்தில் இரக்கம் உண்டாகி இருக்க வேண்டுமானால், வாழ்க்கையிலே உன்னுடைய வாழ்க்கையில உயர்வு உண்டாக வேண்டுமானால், உன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நீ அடங்கி இருக்க வேண்டும். தேவ பிள்ளையே, நீ பலத்த கரத்து, அவருடைய பலத்த கரத்து, அவருடைய சிருஷ்டிப்பின் கரம், அவருடைய உருவாக்குகிறவருடைய கரத்துக்குள்ளே நீ அடங்கி இருக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை உன்னுடைய கர்ப்பத்தின் கனி ஆமென் இல்லையே, மாதம் ஆயிற்று, வருடங்கள் ஆயிற்று, பல வருடங்கள் ஆயிற்று, என் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று சொல்லி நீ ஏக்கத்தோடு பாரத்தோடு ஆமென் துக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை 2018ஆம் ஆண்டு துவக்கத்தில் தேவனாகிய கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கலாம். வாக்குத்தத்தத்திலே உண்மை உள்ள தேவனாகிய கர்த்தர் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு முடிய போகுதையா, ஆரம்பத்தில் கர்த்தர் வாக்குத்தத்தம் ஜனவரி 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் பண்ணினார், இந்த வருடம் எனக்கு முடிய போகிறது, நான் என்ன செய்யட்டும்? வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே. இல்ல, உன் பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இரு. கர்த்தர் ஏற்ற காலங்களில் உன்னை நிறைவேற்றி ஆமென் அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி உன்னை உயர்த்துகிற தேவன் என்பதை நீ அறிந்து கொண்டு நீ அடங்கி இருப்பாயானால் கர்த்தர் உன்னை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, நீ பலவீனமாய் இருக்கலாம், நீ சுகவீனமாய் இருக்கலாம், எந்த சூழ்நிலையில் நீ இருந்தாலும் பரவாயில்லை. உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு நீ ஒப்பு கொடுப்பாயானால், உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய ஜீவிதத்தை நீ கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நீ ஒப்பு கொடுப்பாயானால் எவனும் அந்த பலத்த கரத்துக்குள்ளே இருந்து பறித்து கொள்ள முடியாது. அவருடைய கரத்தை குறித்து வேதத்திலே வாசிக்கும் போது சங்கீதம் 104வது சங்கீதம் அதனுடைய 27, 28 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, ஏற்ற வேளையில ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும், நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாகும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய கரம் நம்மை போஷிப்பிக்கிற கரம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நம்ம என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? ஆகாயத்து பறவைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகள் களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை போஷிக்கிற தேவன், அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிற தேவன் உங்களை பிழைப்பூட்டாமல் இருப்பாரோ? உங்களை போஷியாமல் இருப்பாரோ? பிரியமான கவலைப்படுகிறதுனாலே ஆமென் மத்தேயு 6வது அதிகாரம் 28வது வசனம் சொல்கிறது,
26வது வசனம் சொல்கிறது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீர அளவில் ஒரு முழத்தை கூட்ட முடியும்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் என்னை கேட்கிற தேவஜனமே, நம்முடைய ஆண்டவர் போஷிக்கிற ஆண்டவர். உன்னை கண்மலையின் தேனினால் திருப்தியாக்குவேன் என்று சொன்னாரே, அந்த ஆண்டவர் நம்மை போஷிக்கிறார். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த ஆண்டவர் உன்னையும் என்னையும் போஷிக்கிற ஆண்டவர். உன்னை பட்டினி போடுகிற ஆண்டவர் அல்ல. நீ பட்டினி கிடந்து சாக வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல. உனக்கு எது தேவையோ, உனக்கு என்ன தேவையோ, ஏற்ற நேரத்தில் எது தேவையோ அதை உனக்கு தந்து உன்னை நடத்துகிற ஆண்டவர். ஆகையால் என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, வேதம் அழகாய் சொல்கிறது, தேவனாகிய கர்த்தர் உன்னையும் என்னையும் போஷிக்கிற ஆண்டவர். அந்த போஷிக்கிற ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே நீ அடங்கி இருப்பாயானால் எதை குறித்து நமக்கு கவலை இல்லை, எதை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையால் வேதம் என்ன சொல்கிறது? மத்தேயு 6வது அதிகாரம் 33, 34 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக நீங்கள் கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும். ஆம் தேவ பிள்ளையே, முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டிய பிரயாசப்படு. தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்படியாய் பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இரக்கத்தை தருவார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நன்மைகளை தருவார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை தருவார். யாரை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ கர்த்தரை தேடு. கர்த்தர் உன்னை போஷிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். உன்னை பட்டினி போடுகிற ஆண்டவர் அல்ல. உன்னை போஷித்து உன்னை திருப்தி ஆக்குகிற கர்த்தர். மூன்றாவதாக வேதம் சொல்கிறது, எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கும் போது, எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனம், 1ஆம் மாதம் 1 தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாய் புறப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததனால் எருசலேமுக்கு வந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பாருங்கள், வேதம் சொல்கிறது நம்மை வழி நடத்துகிற கரம். தேவனுடைய கரம் நம்மை பாதுகாத்து நடத்துகிறது. நம்ம ஒரு யாத்திரை போகும் பொழுது நம்முடைய ஜீவிதங்களில் ஒவ்வொரு வழிகளிலையும், ஆமேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன். 1 நாள் 2 நாள் அல்ல, உன் அரை வயது முடிய, உன் மரண நாள் முடிய உன்னை நான் ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இருக்கிறாரே. ஆமேன். ஆமேன். எஸ்ராவின் புஸ்தகத்தில் எஸ்ரா சொல்லுகிறார், 1ஆம் மாதம் 1 தேதியில அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் 5 மாதம் அளவும் 4 மாதம் அளவும் அவன் பிரயாணத்தில் இருந்திருக்கிறான். அந்த 4 மாதம் அளவும் அவனுடைய பிரயாணங்களில் எல்லாம் அவனை பாதுகாத்து கொண்டார். பிரியமான தேவ பிள்ளையே, நடந்தது என்ன? வேதம் சொல்கிறது, அவன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் யாத்திரைகளிலே தேவனுடைய கிருபை கூட இருக்கும். உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே, அந்த ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் ஆமென் ஒருபோதும் மாறாது. அது தேவனுடைய கரம், அது நன்மையினாலே ஆமென் வழி நடத்துகிற கரம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீ உன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு சோர்வு பட்டிருக்கிறாய், எவ்வளவு சோர்ந்து போயிருக்கிறாய். என் ஆண்டவர் என்னை நடத்துகிறாரா, என் ஆண்டவர் என்னை ஆமென் நோக்கி பார்க்கிறாரா என்று சொல்லி எவ்வளவு தூரம் நீ பிரயாசப்பட்டு நீ வேதனையோடு இருக்கிறாய்.
உன்னை தேற்றும்படியாகத்தான், உன்னை ஆற்றும்படியாகத்தான் இந்த வார்த்தைகளை கர்த்தர் உனக்காக அனுப்புகிறார். நீ சோர்ந்து போகாதே. உன் பிரயாணத்திலே நீ பாதையிலே விட்டு விடாத. விசுவாச வாழ்க்கையிலே நீ பாதையிலே ஓடி முடித்து விடாதே. நீ முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கும்படியாகத்தான் தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். உன் பிரயாணத்திலே நீ தொடர்ந்து ஓடு. பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். கவனிங்கள், நம்முடைய வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை. நாம் தரிசித்து நடவாமல் நாம் விசுவாசித்து நடக்கிறவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் பரலோகத்துக்கு நேராய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த விசுவாச ஓட்டத்தில், இந்த விசுவாச பாதையில் நான் வழியிலே சோர்ந்து போகக்கூடாது. நான் வழியிலே சோர்ந்து போகக்கூடாது. வழியிலே நாம் நம்முடைய பாதை ஓட்டத்தை முடித்து விடக்கூடாது. பாதி ஓட்டம் முடிந்தால் வெற்றியின் ரகசியம் இல்லை, வெற்றி பெற்ற அறிவிப்பு இல்லை. நீ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ உன்னுடைய வாழ்க்கையில நீ ஓடி முடிக்க வேண்டிய பிரயாணங்கள் உண்டு. அந்த பிரயாணத்தை நீ ஓடி முடிக்கும் பொழுது அந்த வெற்றியோடு முடிக்கிற தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய ஜீவிதத்தை வெற்றியோடு முடிக்கும் பொழுது பவுல் சொன்னதை போல நீதியின் கிரீடம் தரிப்பிக்கத்தக்கதாக ஆண்டவர் உனக்கு கிருபை செய்தார். இந்த நாளில் சோர்வு வரும், வேதனை வரும், உபத்திரவம் வரும், வராதென்று சொல்ல முடியாது. வேதத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள். எகிப்தில் இருந்து புறப்பட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணுகிறார்கள். எவ்வளவு பாடு வழியில சந்தித்தார்கள். அவர்கள் போகிறது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். சந்தித்த உபத்திரவங்களை பாருங்கள், சந்தித்த வேதனைகளை பாருங்கள். வனாந்தரமான வாழ்க்கை, அலைந்து திரிகிற வாழ்க்கை, செங்கடலில் வாழ்க்கை, மாராவின் அனுபவம், ஏலீமின் அனுபவம். பாருங்கள் தேவனுடைய பிள்ளையே, எவ்வளவு வேதனை. ஒன்றை கவனிக்க வேண்டாம், சிவந்த சமுத்திரத்தை தாண்டினார்கள். அவர்கள் கடந்து போனது எங்கே? வனாந்தரத்திலே, வேதனை மிகுந்த இடம். மாரா, ஏலீம். தேவனுடைய பிள்ளையே, அவ்வளவு பாடுகளையும் சகித்தார்கள், அவ்வளவு வேதனைகளையும் சகித்தார்கள், அவ்வளவு நுந்தனைகளையும் சகித்தார்கள். 40 வருஷ காலம் அவருடைய பிரயாணங்கள் கர்த்தர் கூட இருந்தார். அவர் கைவிட்டு மாறவே இல்லை. முன்னும் பின்னும் அவர் பாதுகாத்தார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தையும் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தார். அதே ஆண்டவரை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஆண்டவர் உங்களை பாதுகாக்க அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். உங்கள் பொக்கையும் வரத்தையும் கூட இருந்து ஆசீர்வதிப்பார். உன் பாதம் கல்லிலே இடராதபடி தூதர்களை கொண்டு தாங்கி கொண்டு போவார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த வேத வசனத்தின்படி உன்னுடைய பிரயாணங்களை வாய்க்க செய்து உன்னுடைய ஜீவிதத்தை நன்மையினாலே முடிக்கிற ஆண்டவர். என்னை கேட்கிற அருமையான விசுவாச பிள்ளையே, என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய தாயே, என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே தேவனுடைய கரம் உன்னோடு இருக்கிறபடியினாலே நீ உன்னுடைய வழிகளிலே எதை குறித்து நீ பயப்படாத. விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிக்கும்படியாக உனக்கு சோர்வு உண்டாக்குற எல்லா சோர்வையும் ஒதுக்கி வைத்துவிட்டு விசுவாசத்திலே தொடர்ந்து போடு. கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். வேதம் சொல்கிறது, யோபு சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், அவருடைய கரம் என்னை தேற்றுகிறது என்று சொல்லுகிறார், ஆற்றுகிறது என்று சொல்லுகிறார். அந்த கரம், தேவனுடைய கரம் நம்மை ஆற்றும். தேவனுடைய யோபுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வாசித்திருக்கீங்க இல்லையா, அறிந்திருக்கீங்க இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா. 10 பிள்ளைகள் செத்து போகிறார்கள். ஆடு மாடு திரளான ஐஸ்வர்யம், திரளான ஐஸ்வர்யம் எல்லாம் நிர்மலமாகி போனது. கூட இருக்கிற மனைவி தவிர எல்லாரும் தன்னை விட்டு போய்விட்டார்கள். ஆனாலும் யோபு சொல்லுகிறார், என் தேவனுடைய கரம் என்னை தேற்றும், என் தேவனுடைய கரம் என்னை ஆற்றும். சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியாய் வாழ்ந்திருந்த பொழுது சந்தோஷத்தோடு இருந்த மனைவி சொல்லுகிறாள், தேவனை தூசித்து ஜீவனை விடுமையா, ஏன் இவ்வளவு வேதனைப்படுகிறேன் என்று சொல்கிறார். அவனுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை வேதனை பருக்களால் நிறைந்திருக்கிறது. கூட இருந்து சந்தோஷப்பட்டு வாழ்க்கையை அனுபவித்த மனைவி சொல்கிறார், ஏயா செத்து போ என்று சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட அனுபவங்களை நீங்கள் சந்தித்து இருக்கலாம். இதைவிட மேன்மையா காரியம் என்ன தெரியுமா? நண்பர்கள், ஆபத்து காலத்தில் நண்பர்கள் உதவுவார்கள். நண்பர்கள் வந்து உட்கார்ந்து அவனுடைய துக்கம் மகாபெரிய துக்கம் என்று அறிந்து அந்த துக்கத்தில் பங்கு கொள்ளும்படியாய் வந்தவர்கள்
தேவனுக்கு விரோதமாய் நீர் பாவம் செய்திருப்பீரையா, தேவன் தண்டியாத மனுஷன் உண்டோ என்று சொல்லி இன்னும் அவனை வேதனைப்படுத்துகிறார்கள். ஆனால் யோபு சொல்லுகிற வார்த்தை, தேவனுடைய கரம் என்னை ஆற்றும், தேவனுடைய கரம் என்னை தேற்றும், தேவனுடைய கரம் என்னை வழிநடத்தும். அந்த விசுவாச வார்த்தைகள் யோபு 42வது அதிகாரத்திற்கு நாம் கடந்து வரும் பொழுது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்கிறது இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை யோபு பெற்றுக்கொண்டார். காரணம் என்ன? அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட விசுவாச வார்த்தைகள். உன் வாழ்க்கையில சோர்வு வந்திருக்கிறதா, உபத்திரவம் வந்திருக்கிறதா, பாடு வந்திருக்கிறதா? நீ பயப்படாத. யோபுவை போல நான் பாடுபடுறேன், நோ, இல்லை, நிச்சயமாய் சொல்ல முடியும். யோபுவுக்கு வந்த நெருக்கம், பிரச்சனை, போராட்டம், வேதனை யாரும் இந்த பூமியில எந்த ஒரு மனிதனும் அனுபவித்ததில்லை. ஆனாலும் போராட்டம் உண்டு. இந்த வாழ்க்கையில போராட்டம் வந்திருக்கிறது. இந்த போராட்டம் யோபுவை போல உள்ள போராட்டம் அல்ல, ஆனாலும் உனக்கேற்ற போராட்டம் வந்திருக்கிறது. இதை தாங்கி செல்ல வேண்டுமானால், இதை தாண்டி செல்ல வேண்டுமானால், இதை முற்றிலும் முறியடிக்க வேண்டுமானால், தேவனுடைய ஆறுதல் உள்ள கரம் உன்னோடு இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் உன்னை ஆற்றுவார், உன்னை தேற்றுவார். யோபு தேவனுடைய கரம் என்னை ஆற்றும் என்று சொல்லி விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணினதுனால அந்த கரம் அவரை தேற்றிட்டு கடந்து போனார், ஜெயம் எடுத்தார். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 138வது சங்கீதம், 138வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்தை நீங்கள் சற்று வாசிப்பீர்களேனால், 138வது சங்கீதம் 7வது வசனம், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். பாருங்கள், ரட்சிப்பு என்றால் அவன் கை தூக்கி விடுதல். ரட்சிப்பு என்றால் உபத்திரவத்திலிருந்து, பாடுகளிலிருந்து ஆமென் கை தூக்கி விடுதல். எவ்வளவு நெருக்கம் வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், எவ்வளவு சோதனை வந்தாலும், எவ்வளவு நிந்தனை வந்தாலும் பயப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு இருக்கிறது, கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கிறது. அந்த கரம் உங்களை தேற்றும், அந்த கரம் உங்களை ஆற்றும், அந்த கரம் உங்களை வழிநடத்தும். அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்க, பிரயாசப்படுங்க. அவருடைய திருமுகத்தை நோக்கி பாருங்க. ஒருவரும் என் உள்ளம் கையிலிருந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார்களே ஆண்டவர். பிரிக்கவே முடியாது தேவ பிள்ளையே, உன்னை பிரிக்கவே முடியாது. நீ பயப்படாதே, பயப்படாதே, திகையாதே. நான் உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொன்ன ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து நடத்த அவர் வல்லமையுடையவர். அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, கிருபை உள்ள ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த நல்ல பொழுதுல நன்றியோடு துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் இந்த நாளிலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தடைகள் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உபத்திரவப்பட்டு பாட அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, கர்த்தருடைய நன்மை உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தகப்பனே, உம்முடைய பலத்த கரத்துக்குள்ள மறைத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும், தடைகளை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான தேவஜனமே, அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். உங்களை கர்த்தர் நடத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.